ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரீமா ஷெரு டெய்லி vlogs. இன்றைக்கி நம்ம எதை செய்ய போகிறோன்னா, இன்றைக்கி காலிஃப்ளவர் சிக்கன் 65 மாதிரி தான் பண்ண போகிறோம். இது செய்யறதுக்கு ஒரு காலிஃப்ளவரை நீங்கள் உங்கள் சைஸுக்கு எவ்வளோ தேவையோ அப்படி செஞ்சுக்கோங்க. இதை எப்படி செய்யணுன்னா, க்ளீன் பண்ணணுன்னா, இப்போ கட் பண்ண வச்சுருக்கிறத சுடு தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா இதை நம்ம வித்தவுட் ஆயிலில் தான் செய்ய போகிறோம். வித்தவுட் ஆயிலில் சிக்கன் கபாப் மாதிரி தான் பண்ண போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்படியே ஒரு ½ அன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நான் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்த சிக்கன் கபாப் மசாலா ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போது இதை வித்தவுட் ஆயிலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு 2 ட்ராப்ஸ் ஆயிலை மட்டும் இதில் எல்லா பக்கமும் படுற மாதிரி வச்சுக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்கிறத இதில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு 2-3 ட்ராப்ஸு மேலே ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ இதை ஏர் ஃப்ரையருக்குள்ளே வச்சு 200 டிகிரியில் ஒரு 40 மினிட்ஸ் வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். மினிட்ஸ்க்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணி திருப்பி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஆயில் காலிஃப்ளவர் கபாப் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். மட்டன் லிவர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: 4 ஆனியன், 4 தக்காளி, பட்டை, ஏலக்காய், 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்சர் ஜாரில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இதில் ஆயில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். புதினா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் எண்ணெய்லாம் மேலே வர மாதிரி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மட்டன் லிவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதில் மசாலா ஆட் பண்ணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெட் சில்லி பவுடர். நாங்கள் ஸ்பைசி கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோம். நீங்கள் உங்கள் ஸ்பைசிக்கு ஏற்ற மாதிரி அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியா பவுடர். மஞ்சள் தூள். கல்லுப்பு. இப்போ மிக்ஸி கழுவி வச்சுருக்க தண்ணியை வந்து ஊற்றி வேகிறதுக்காக ஒரு 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக மல்லி இலையை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். என்னுடைய ஸ்டைலில் மட்டன் லிவர் கிரேவி வந்து இப்படி தான் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது 4 to 5 விசில்ஸ் விட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். சப்பாத்திக்கு மாவு வந்து மெஷர்மெண்ட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதில் வந்து 2 வந்து மாவு ஊற்றிக்கணும். இதில் வந்து 2 இதே சேம் செட்டில் வந்து 2 தண்ணி ஊற்றிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.